கோவில் காவலாளி அஜித் மரணத்தை தொடர்ந்து அஜித்குமாருக்கு ஆதரவு தெரிவித்தும் அரசை கண்டித்தும் அதிமுக மற்றும் பாஜகவினர் தற்பொழுது சிவகங்கையில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தமிழகத்தை தலைகுனி வைத்த அரசு மற்றும் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் என்றும் பதாகைகளை ஏந்தியவாறு இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வரும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாபு சரவணன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் பாபு சரவணன். தற்பொழுது காவல் நிலைய மரணத்தை தொடர்ந்து சிவகங்கையில் அதிமுக மற்றும் பாஜகவினர் இணைந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டம் குறித்து முழு விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி நிகிதா என்ற பெண் 10 பவுன் நகை காணவில்லை என்ற கொடுத்த புகாரின் பேரில் தனிப்படை காவல்துறையினர் தாக்கியதில் அஜித்குமார் என்ற கோவில் காவலாளி மரணமடைந்தார். இச்சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த மரணத்தை கண்டித்து அதிமுக மற்றும் பாஜகவினர் திருப்புவனம் சந்தை அருகே இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் தமிழக அரசு லாக்அப் மரணங்களை கண்டித்து தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி பாபு சரவணன். பாதுகாத்துக் கொண்டிருக்கும் பொழுது கூட்டணியுடைய பாரதிய ஜனதா இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் விட்டார்கள். அதன் பிறகு நாம் தமிழர் இயக்கத்திலிருந்து எல்லா இயக்கத்தினுடைய நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல் பாடுவர் பிளாக் இயக்கத்தினுடைய நிர்வாகிகள் ஒட்டுமொத்த நிர்வாகிகள் விட்டார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சேகைமாறன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அந்த குடும்பத்திற்கு ஆசை வார்த்தை கூறி இந்த கொலையை மறைக்க வேண்டும் என்று பெரிய கருப்பன் சென்னையிலிருந்து உத்தரவிட்டதை, முதலமைச்சர் உத்தரவிட்டதை நிறைவேற்றுவதற்கு துடித்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். அவர்களை தோலுரித்து காட்டி அந்த குடும்பத்தை மிரட்டி பணிய வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி கட்டிய காரிலே அவர்களை தூக்கி சென்று விட வேண்டும் என்று நினைத்தவர், அதற்கு பாதுகாப்பு கொடுத்தவர் இந்த மாவட்டத்தினுடைய முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்து இன்று அவர் லீவ் பஸ்ல காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். காவல்துறையுடைய அதிகாரிகளுக்கு நான் அன்போடு வேண்டிக் கொள்வது, நீங்கள் யாருடைய கைப்பாயாக ஆடினீர்கள், இன்று உங்களை பணிகளாக்கிவிட்டு இந்த அரசு தப்பித்துக் கொண்டிருக்கிறது. அந்த பொருட்களை தொலைத்தவர்கள் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய குடும்பத்தை சேர்ந்த பெண்மணிகள் என்று சொல்லுகிறார்கள். அதையெல்லாம் மறைக்கின்ற விதமாக இந்த அரசு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த அரசுடைய அடியாளாக காவல்துறை செயல்படக்கூடாது. நியாயத்தையும் நேர்மையும் நிலைநாட்டுகின்றவர்களாக செயல்பட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறையுடைய முன்னாள் எஸ்பி அவர்கள் தன்னுடைய சிறப்பு படையை ஏவி இந்த ஊரினுடைய எஸ்ஐயை நம்பவில்லை, இந்த ஊருடைய ஸ்டேஷனில் பணியாற்றுகின்ற காவல்துறை காவலர்களை நம்பவில்லை, இந்த ஸ்டேஷனுடைய ஆய்வாளரை நம்பவில்லை. இப்படி ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவலர்களை, சார்பாய்வாளர்களை, காவல்துறை எஸ்பிக்களை நம்பாமல் நேரடியாக எஸ்பி சிறப்பு படையை நிறுவி இந்த மாவட்டத்திலே காவல்துறை அசிங்கப்படுத்துகிறார், அவமானப்படுத்துகிறார். இன்று அவர் முன்னாள் எஸ்பி, இன்று அவர் சென்னையில் இருந்து கொடுத்த அழுத்தம், அந்த அழுத்தம் சென்னையில் இருந்து அழுத்தம் கொடுத்த அந்த சார் யார், அந்த பெரிய சார் என்று இன்று நம்முடைய பொதுச் செயலாளர் கேள்வி கேட்டிருக்கின்றார்கள். ஜெயின்பீம் படம் பார்த்தேன், ஜெயின்பீம் படத்திலே அந்த காட்சிகள் என்னை உலுக்கிவிட்டது என்று முதலமைச்சர் அறிக்கை விட்டார். இன்று அது நிழல் படம், இன்று நிஜத்திலே இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. இந்த முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று முதலமாக அறிக்கை விட்டது நமது பொதுச் செயலாளர் அவர்கள். காவல்துறை அதிகாரிகளை அசிங்கப்படுத்தி அவர்களை இன்று இந்த மாவட்டத்திலே செயல்பட இயலாமல் செய்தவர் இந்த மாவட்டத்துடைய முன்னாள் எஸ்பி. இன்று அவர் காத்திருப்போர் பட்டியலுக்கு